இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைலேஜ் கிங் அப்படின்னு பெயர் பெற்ற பஜாஜ் பிளாட்டினா பைக்கை வேறு லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரைஸில் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏழை எளிய மக்களோட பிரியமான பைக் மாடலாக பஜாஜ் பிளாட்டினா 110 இருக்குது. இது சீக்கிரமே சில முக்கியமான அப்டேட்டோட விற்பனைக்கு வர இருக்குது. இதோட அறிமுகத்திற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சேல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பைக் எல்லாமே ஷோரூமுக்கு வர தொடங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதனால் ஒரு சில நாட்கள்லனா வாரங்களில் மிகப்பெரிய அப்டேட்டை பெற்றிருக்கக்கூடிய பிளாட்டினா 110 சேல்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சந்தைக்கு உருவாகியிருக்கு. மிகப்பெரிய அப்டேட்டாக இந்த பைக்கில் கலர் செலெக்ஷனை சேர்த்துருக்காங்க. மிக முக்கியமாக பாடியோட பேனரில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய வண்ணத்தை வீல்லையும் அவங்க சேர்த்துருக்காங்க. இது வீலுக்கும் பைக்குக்கும் அளவு சேர்க்குற விதமாக இருக்குது. ஒரு மலிவு விலை பைக்கில் இத்தகைய வேலை பார்த்துருப்புங்கிறது அந்த பைக்குக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. 2024 மாடல் பஜாஜ் பிளாட்டினா 110ல் 3 விதமான கலர் ஆப்ஷன் தான் வழங்கியிருந்தாங்க. எபோனி பிளாக் ப்ளூ, எபோனி பிளாக் ரெட், காக்டெயில் ஒயிட், ரெட் ஆரஞ்சு அப்படிங்கிற கலர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஷோரூமுக்கு வந்திருக்கக்கூடிய பஜாஜ் பிளாட்டினா 110 பைக்கு புதிய கருப்பு பச்சை நிறத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இதே நேரம் தான் அலாய் வீலிலும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை வச்சு புதிய கலரை 2025 பஜாஜ் பிளாட்டினா 110 பைக்கில் சேர்த்துருப்பது உறுதியாகியிருக்கு. இது மட்டும் இல்லை, செல்ஃபோனை சார்ஜ் செய்யக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டு ஒவ்வொரு முறையும் பைக்கை வரவேற்கும் வசதி மற்றும் புதிய இயற்கை உள்ளிட்ட அம்சங்களையும் இதில் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஸ்விங் ஹார்மிலும் சில மாற்றத்தை செஞ்சுருக்காங்க. இந்த பைக்கில் மாற்றம் செய்யப்படாத அம்சங்களும் இருக்காது. என்னென்னா ஹாலஜன் ஹெட்லைட்டு, எல்இடி டிஆர்எல் உள்ளிட்டவற்றை மாற்றத்தை இந்த பைக்கில் நம்மளால் பார்க்க முடியாதுங்கிறது கவனிக்கத்தக்கது. இதே மாதிரி அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த பைக்கில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்குது. அதே நேரத்தில் என்ஜின்லேயும் ஒரு மாற்றத்தை இந்த பஜாஜ் பைக் செஞ்சுருக்காங்க. PS6 கட்டம் செகண்டில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான மாற்றமான OBD2P விதிகளுக்கு மாற்றத்தையே இந்த பைக் இன்ஜினில் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த மாற்றத்தால் என்ஜினோட திறனில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. பவரை பொறுத்தவரை 8.5 PHP மற்றும் 9.81 Nm டார்க் ஆற்றலை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த இன்ஜினுக்கு எதிர்பார்க்கப்படுது. இத்தகைய அம்சங்களுடைய புதிய பஜாஜ் பிளாட்டினா 110 இந்திய மார்க்கெட்டுக்கு சீக்கிரமாக விற்பனைக்கு வர இருக்குது. இதை பற்றின டிரைவ் ஸ்பார்க்கோட கருத்து என்னென்னா, இந்தியாவோட அடித்தட்டு மக்களோட பிரியமான பைக் மாடலாக பஜாஜ் பிளாட்டினா 110 இருக்குது. இதை இந்தியர்கள் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா மைலேஜ் கிங்குன்னே சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு மைலேஜை வாரி வழங்கக்கூடிய ஒரு பைக் மாடல் தான் பஜாஜ் பிளாட்டினா. இது 2025 மாடலுக்கும் நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.